அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே, சர்வ கட்சி அனைத்து நண்பர்களே, பொதுமக்களே, எல்லோருக்கும் வணக்கம். கும்பகோணம் ராமபாண்டியன் பேசுகிறேன். அதாவது தக்காளிக்குள் சண்டை போடுவதும் கூடிக்கொள்வதும் சகஜம். உடன்பிறப்புகள் சண்டை போடுவதும் கூடிக்கொள்வதும் சகஜம். ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் பதவிக்கு வருவர்கள் பணிவு இருக்க வேண்டும், துணிவு இருக்க வேண்டும் தோழா என்று எம்ஜிஆர் பாடுபடுத்தினார். ஆனால் அகம்பாவம் தான் வந்ததே தவிர நல்லது நடக்கவில்லை. ஆகையால் எதிர்கட்சிகளை பார்த்து இது தீஞ்சி போன கட்சி, இது அழிஞ்சி போன கட்சி அப்படி என்று ஏளனமாக பேசுகிறார்கள். அது நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், ஏன் பங்காளிகள் ஒன்று சேரக்கூடாது? அண்ணன் தம்பி அடித்துக்கிட்டால் மறுபடி ஒன்று சேர்வதில்லையா? பங்காளிகள் அடித்து கொண்டால் மறுபடி ஒன்று சேர்வதில்லையா? அதே போல் தான் அன்றைக்கு திமுக வளர்த்தத எம்ஜிஆர் தான். அதிலிருந்து பிரிந்தது தான் அண்ணா திமுக தோழர்கள். ஏதோ சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்தோம். ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலையை பார்க்கும்போது ஏன் அந்த பங்காளிகள் ஒன்று சேரக்கூடாது என்பதுதான் என்னுடைய வாதம். பதவி வந்து மற்றவர்களை மதிப்பதற்கும் மரியாதை கொடுப்பதற்கும் தான் வேண்டும். ஆனால் மற்றவர்களை பார்த்து ஏளனமாக பேசக்கூடாது. மற்றவர்களை கோபத்தையும் வேகத்தையும் அதிகப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு உள்ள சூழ்நிலை எதிரிகளெல்லாம் நண்பர்களாக மாற வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஆகையால் அனைத்து கட்சிகளும் பொதுமக்களும் எல்லா கட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய ஒரு வேண்டுகோள், இந்த அளவுக்கு அகம்பாவத்தோடு பேசுகிறவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். இதற்காக நான் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது எனது கோரிக்கை. ஏனென்றால் இது பொதுவான ஒரு நோக்கத்தோடு எடுக்கின்ற ஒரு முடிவு. எல்லோருக்கும் பொதுவான ஒரு உருவாக்க வேண்டும். ஏன் எம்ஜிஆர் என்ன தவறு செய்தார்? எம்ஜிஆர் பொதுமக்களுக்கு நன்மைகளை தானே செய்தார். அதே போல் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி வீட்டில் அமர்ந்து அவரும் பல நன்மைகளை தானே செய்தார். எடப்பாடியார் அவர்களும் ஆட்சியிலே அமர்ந்து நல்ல திட்டங்களை தானே செய்தார். யார் என்ன தவறு செய்தார்கள்? மாற்றம் வர வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். என்ன மாற்றம்? 60 வருஷத்துக்கு முன்னாலே மாட்டு வண்டியிலே போனோம், சைக்கிளிலே போனோம். திரும்ப அதே வர வேண்டுமா? இப்போ இந்த தமிழ்நாட்டில் என்ன குறை இருக்கிறது? என்ன மாற்றம் வர வேண்டும்? நாம் அனைவரும் சிந்திக்கப்பட வேண்டும். எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருந்து வரும்பொழுது திமுகவை வளர்த்ததும் 1967 எம்ஜிஆர் பரங்கிமலை தொகுதியில் நின்றார். அப்பொழுது எம்ஆர் ராதா வால் சுடப்பட்டார். அவர் ஆஸ்பத்திரியிலே இருந்து கொண்டு படுத்துக்கொண்டே அவரை கழுத்தில் கட்டு போட்டு போஸ்ட் கார்டு எடுத்து அன்னைக்கு திமுக அமோக வெற்றி பெற்றது. அன்றைக்கு அண்ணா ஆட்சியில் அமர்ந்தார். அவர் புற்றுநோய் காரணமாக சில நாட்கள் காலங்களில் இறந்துவிட்டார். அடுத்தது நெடுஞ்செழியன் வர வேண்டும். ஆனால் நெடுஞ்செழியன் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் ஷூட்டிங் போகிற இடமெல்லாம் போய் என்ன முதல்வராக்குங்கள் என்று சொல்லி அவர் முதல்வரானார். அதில் அப்புறம் 72 எம்ஜிஆரிலிருந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் நீக்கி உடனே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திண்டுக்கல் மாயத்தேவர் வெற்றி பெற்றார். அதுக்கு அடுத்து 77 அதிமுக எம்ஜிஆர் ஆட்சி அமைத்தார். அமோக வெற்றி பெற்று முதலமைச்சரானார். அவர் உட்கார்ந்தவுடன் அவர் ஏழைகளுக்காகவும் மக்களுக்காகவும் ஆட்சி செய்தார். ஏழைகளுக்கு
என்ன திட்டங்கள், நல்ல திட்டங்களை போட்டால் அவர்கள் நாடு முன்னேறும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக எம்ஜிஆர் கிராமப்புறங்களில் குழந்தைகளை படிக்க வைக்கிற வசதி இல்லாதவர்களுக்கு சட்டம் போட்டார், சத்துணவு போட்டார், பாட புத்தகம், காலணி, செருப்பு, சைக்கிள் என்று பல உதவிகளை செய்து கிராமப்புறங்களிலிருந்து முன்னேற்றினார். அவர் முதியோருக்கு 35 ரூபாயும் விதவைகளுக்கு 35 ரூபாயும் வழங்கினார். வீடு கட்டி கொடுத்தார். மக்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக தொழில் கடன், உதவி கடன் கொடுத்தார், சைக்கிள் கொடுத்தார். அதுக்கு அடுத்ததாக எம்ஜிஆர் இறந்து போன காலங்களில் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி அமைத்தார். அவர் பாட புத்தகம், இது லேப்டாப் கொடுத்தார். அம்மா ஸ்கூட்டி மானியத்தில் கொடுத்தார்கள். அம்மா உணவகம் அமைத்தார்கள். அம்மா குடிநீர், அம்மா மெடிக்கல், அம்மா ஸ்வீட் 100 ரூபாய்க்கு கொடுத்தார். குழந்தைகள் பிறந்தால் அவர்களுக்கு உதவி தொகை கொடுத்தார். இதேபோல் பல நல்ல திட்டங்களை கொடுத்தார். அவர் இலவச அரிசி மற்ற உணவு தானியங்கள் சொசைட்டி மூலியமாக வழங்கினார். அதற்கு பின்னால் எடப்பாடியார் ஆட்சி அமைத்தார். எடப்பாடி அவர்கள் கொரோனா காலத்தில் ஒரு தாயை போல், ஒரு தந்தை போல் அவர் நம்மள் அனைவரையும் அரவணைத்தார். மருத்துவ உதவிகள் செய்தார். அரசு ஊழியர்களுக்கு ஓராண்டுகளுக்கு வேலையே இல்லாமல், வருமானம் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்தார். சொசைட்டி மூலம் மக்களுக்கு இலவச உதவிகள் நிறைய செய்தார். இலவச பணமாக 2000 3000 என்று கொடுத்தார்கள். அவர்களெல்லாம் இவ்வளவு நல்ல காரியங்களை செய்தார்கள். இன்னைக்கு கும்பகோணத்தில் இருந்து விலங்கமான் போகணும் என்று சொன்னால் 4-5 ஆறுகள் ஓடுகின்றன. இந்த 5 ஆறுகளும் பாலம் கிடையாது, ஒரே ஒரு பாலம் தான் இருக்கும். மற்ற ஊர்களில் செல்வதென்றால் 10-15 மைல் சுற்றி செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். விலங்கமான் திருவிழா நடக்குது என்று சொன்னால் கும்பகோணத்திலிருந்து ஆற்றில் நடந்துதான் செல்ல வேண்டும். அப்படி ஒரு நிலைமை இருந்தது. அந்த காலங்கள் மாறி இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு என்ன குறைகள் இருக்கிறது சொல்லுங்க. இப்போ இளைஞர்கள் மாற்றம் வேண்டும் என்று சொன்னார். இப்போ என்ன மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்பதை மக்கள் உணர வேண்டும். மாற்றம் செய்வதற்கு என்ன இருக்குது? இப்போ வந்த காலத்தில் இருந்து இது வரைக்கும் என்ன மாற்றத்தை செய்தார்கள்? வெள்ளை அறிக்கை என்று அதை விட்டார்கள். மற்றவர்கள் மேல் கேஸ் போடுகிறார். இதெல்லாம் தவறு செய்தவர்களுக்கு மேல் போடட்டும், அதை பற்றி தவறில்லை. ஆனால் மாற்றம் என்ன செய்தார்கள்? இவர் சொன்ன திட்டங்கள், அதாவது மக்களுக்கு சலுகை சொன்னதை என்ன செய்தார்கள்? அதை விட்டுவிட்டு குறை சொல்லி கொண்டு காலத்தை ஓட்டுவதும், என்னவோ எல்லோரும் விரோதிகளை போல் பேசுவதும் நடப்பதுமாக இருக்கார். இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேர் விலைக்கு வாங்கியிருக்கார். ஒவ்வொருவரும் 40 கோடி 50 கோடி என்று செலவு செய்து இன்றைக்கு அவர் எம்எல்ஏ ஆனார். அவரையெல்லாம் 100 கோடி 200 கோடி சொல்லி பணத்தை பெற்று அவர்கள் செலவு செய்தவர்கள் எப்படி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வார்? ராஜினாமா செய்வதென்றால் அந்த லாபங்கள் இல்லாமல் எப்படி ராஜினாமா செய்வார்? மக்களாகிய நம்ம அனைத்து கட்சி நண்பர்களும், மக்களாகிய அனைவரும் இதை நாம் சிந்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.